அதன் பாகமாக இப்போ கனிம வளங்கள் கேரளா மாநிலத்திற்கு போகக்கூடாதுன்னு ஒரு ஒரு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஸ்பெஷலே என்னன்னா 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையில நான் சொல்ல விரும்பல, கொஞ்சம் பாட்டெல்லாம் இப்போ இல்லை. நம்மளோட பவுண்டரி தான் அது. மறுபடியும் நம்மளால அமைக்க முடியாது. இயற்கையோட வளம். அதை அழிக்காத ரீதியில பொதுமக்களுக்கு பயன்படுற விதத்துல ஏதாவது நடக்கணும். அதன் பாகமாக தான் இப்போ ஏதாவது சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு வேண்டி இப்படி ஒரு திட்டம் எடுத்திருக்காங்க. மிகவும் வரவேற்கக்கூடியது. அது நெக்ஸ்ட் என்னன்னு பாக்குறேன், நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். குமரி மாவட்டத்தில் மாத்திரமே 20,000க்கு மேற்பட்டவங்க இந்த தொழிலை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்து அவங்களோட வாழ்வாதாரத்தை காக்குங்கிறதுக்காக இந்த தடையை உடனே நீக்கணும். எங்களோட வாழ்வாதாரத்தை காக்கணும். இல்லைன்னா டிரைவரோட குடும்பம், இதை டிபெண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒர்க் ஷாப்ஸு, மெக்கானிக்ஸு, டிங்கரிங் ஒர்க் ஷாப்ஸு, அடுத்து நைட்டில் வண்டி ஓடுற ஹோட்டல்ஸ், எவ்வளோ இது ஒரு சங்கிலி தொடர்பாக ஏராளமானவருக்கு இது ஒரு பயனாக இருந்துட்டு இருக்கு. அப்போ இது ஒரு 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 சாரார மாத்திரம் அளிக்கிறது இல்லை. இது ஒட்டுமொத்த ஒரு தொழில் வளர்ச்சியும் இந்த மாவட்டத்தோட ஒரு இதையும் அளிக்கக்கூடிய ஒரு செயல். இதை உடனே நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். இப்போ வெளி மாநிலத்துக்கு கனிம வளம் கொண்டு போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஃபுல்லாகவே. அப்போ எங்களை தொழில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் வாகனங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது லாரி 12 வீலு, 10 வீலு, 16 வீலு, 18 வீலு. அப்போ இந்த வண்டிகளில் ஓட்டிய டிரைவர்ஸ் நாங்கள் ஒரு 700-800 பேர் இருக்கோம். இப்போ எங்களுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாமல் 4 மாசமா பாதி பேர் வீட்லேயும், பாதி பேர் அடுத்த இடம் தென்காசி மாவட்டத்தில் போய் தான் ஓடிட்டு இருந்தோம். இப்போ இதாக 2-3 நாளாவே மொத்தம் மட்டும் ஸ்டாப் ஆயாச்சு. எங்களுக்கு வேற தொழிலும் கிடையாது. இன்னும் இந்த ஒரு தொழிலையும் நம்பி தான் இருந்தோம். நான் வாடகை வீட்டில் இருக்கேன். எனக்கு இன்னும் இதை விட்டால் வேற தொழில் இல்லை. இனி மொத்தத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் இந்த நம்ம அந்த லாரியும் நம்ம வாகனங்களும் இது மட்டும்தான் உண்டு. வேற எந்த தொழிலும் எந்த இதுவுமே கிடையாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.